இன்றைய பஞ்சாங்கம் மே 4, 2026 4/5/2026 தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை. அனுஷம் நட்சத்திரம் காலை 9:59 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். தேய்பிறை திருதியை திதி. சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பார்த்திவ கல்பாதி. இன்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதுவும் இன்னைக்கு காலையிலேருந்தே சனி மற்றும் புதனின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறாரு. தொழில் ரீதியான வெற்றிகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். ஆனால் அந்த அலைச்சல்னால ஓரளவுக்கு ஆதாயம் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தரக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதே சமயம் வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய அலைச்சல் காரணமாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிலம், வீடு, மனை சார்ந்த வழக்குகளில் இன்னைக்கு உங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால பொறுமை காப்பது அவசியம். வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மூத்த சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதிருப்திக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களாக பேசி சங்கடத்தை உருவாக்குறீங்க. அதனால் பேசுகிறத குறைச்சிக்கோங்க. இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் அலைச்சல் ஏற்படும். எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சில் நிதானம் தேவை. வீட்டில் அம்மா கிட்ட பேசினாலும் சரி, ஒய்ஃப் கிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்ப நிம்மதிக்கான சூழ்நிலையை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துலேருந்து பண வருமானத்தில் தடை இருக்கும். தொழில் ரீதியான முயற்சிகள் அலைச்சல் ஏற்படுத்தும். இன்றைக்கி ஏதாவது இன்டர்வியூ போகிறீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றிக்காக நீங்கள் காத்து கிடக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை கொடுத்தாலும் பண விவகாரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தும். நல்லா இனிமையாக பேசுவீங்க. ஆனால் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை தருமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். அதனால் வெற்றிக்காக முயற்சி எடுக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளை வெற்றியை தடுப்பதில் காரணியாக இருந்துவிடும். இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தும். முன்கோபத்தை அதிகரிக்கும். ரிஷப ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதுவும் தொழில் ரீதியான முயற்சிகள், சக பணியாளர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். நட்பு ரீதியாக உங்களுக்கு நல்ல அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுடைய வியாபாரத்தில் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் வழக்கு சம்பந்தமான வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் உதவியால் தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல அந்யோன்யம் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு சிறு மனஸ்தாபம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அதாவது உங்களுடைய கோபம் பதட்டமாக இருக்கும், மற்றபடி கெடுதல் கிடையாது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியான முயற்சிகளில் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சிபாரிசின் பேரில் வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கும் சரி, உங்களுடைய காதல் விஷயத்திலும் சரி, அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஆனால் ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல பேர், வீட்டில் உங்களுக்கு கெட்ட பேர். அதனால் இன்றைக்கி யாருக்கிட்ட பேசினாலும் சரி வீட்டை பற்றி ரொம்ப டாபிக் எடுக்காதீங்க. அதே சமயம் ஆஃபீஸில் பேசும்பொழுது வீட்டை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்ன போகிற வீட்டில் பேசும்பொழுது ஆஃபீஸ் சம்மந்தமான டாபிக்ஸ் எடுக்காதீங்க. குறிப்பாக ஆஃபீஸில் உங்கள் கூட வேலை பண்ணுறவங்களால குடும்பத்தில் பாதிப்புகள், சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், அதனால் இன்றைக்கி உங்களுக்கு செலவுகள் இருக்கும். குடும்பத்தில் பண வருமானத்தில் ஒரு சிறு தொய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி வருமானத்தை விட செலவு ஜாஸ்தியாக இருக்கும். அது வீடு சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை வியாபாரம் சம்மந்தமாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்க சம்மந்தமாக இருக்கலாம், குழந்தைகளுடைய மேல் படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளுக்காகவும் வெளியூர் பிரயாணங்களுக்கான செலவுகளாக இருக்கலாம். மொத்தத்தில் இன்றைக்கி கையிருப்புகள் கரையும், கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். உறவுகள் கிட்டையாவது கடன் வாங்குவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை செய்கிற இடத்துல ஒரு சிறு பதற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். சிலர் திடீர்னு பேப்பர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுத்தாலும் செலவு கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படும், வார்த்தை விரயங்கள் ஏற்படும். உங்களுடைய வருமானம் சார்ந்த விஷயங்களை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுனால கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் ஏதாவது இருந்துன்னா அதில் உங்களுக்கு அனாவசிய விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் இன்று செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பண விரயத்தை ஏற்படுத்தும். நிலம், வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு அரசாங்க ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செலவு செய்யுங்கள். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கடக ராசி, ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் மனசில் இனம் புரியாத குழப்பம் இருக்கும். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைத்தாலும் அதனால் இன்றைக்கி தேவையில்லாத வம்பு பேச்சு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அல்லது சக பணியாளர்களுக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் விரயத்தை ஏற்படுத்தும், செலவுகளை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் உடன்பிறப்புகள் சம்பந்தமாகவும் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் விரயங்களை ஏற்படுத்தும். இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்கு இருந்துன்னா அந்த வழக்கு உங்கள் கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த வெற்றிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயம் கௌரவத்துக்காக விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த விட்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த தடைகள் விலகும். தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களையும் சாதனைகளையும் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். சிம்ம ராசி, இன்னைக்கு எந்த ஒரு முயற்சியும் சுறுசுறுப்பாக இல்லாமல் செயல்படுறதுனால உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோம்பல் தன்மை அதிகரிக்கும். உடம்பில் அசதி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மனசு உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நினைக்கிறதுனால கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி யாருக்கிட்ட பேசினாலும் சரி அதிகமான வார்த்தைகளை பேசி சங்கடப்படுத்துவீங்க. அலுவலக ரீதியாக இன்று எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும். அதனால் எந்த புதிய முயற்சியும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. புதுசாக எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையும் இன்றைக்கி கை வைக்காதீங்க. புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் இன்று உங்களுக்கு ஓரளவுக்கு நஷ்டத்தை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் அல்லது தேவையற்ற எண்ண விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும்.
நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, உடம்பு அசதியினால் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். ஆனால் அதே சமயம் வீட்டில் உறவுகளின் வருகை காரணமாக, குடும்பத்தில் அனாவசியமான வருகை காரணமாக அலைச்சல் அல்லது வேலைப்பளு அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அலைவீங்க. அதாவது ஒன்றுமே இல்லாத விஷயம், அந்த அலைச்சல் உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தும், பொருள் விரயத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி பொருள் விரயத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதே உங்களுக்கு பெரிய சேமிப்பை அதிகப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பண விவகாரங்களில் உங்களுக்கு சங்கடம் அதிகரிக்கிறதுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு சம்பந்தமான விஷயங்களில் பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியம், தந்தையாரின் ஆரோக்கியம் ரெண்டும் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். இன்றைக்கி எந்த இடத்துக்கு போனாலும் சரி பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, உங்களுடைய நட்புகள் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் வேலை, எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமாக இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் கூட உங்களை பற்றி பெருமையாக பேசாது. அதனால் உங்களுக்கு மனசில் இனம் புரியாத கோபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு முயற்சி எடுக்காதீங்க. இன்றைக்கி உங்கள் சுய முயற்சி வெற்றியை தரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அதே வார்த்தை விரயங்கள் தான் உங்களுக்கு ஒரு விதமான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருள் லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்திலும் சரி, படிப்பு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி நிரந்தர வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயார் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். ஆனால் அதே சமயம் அதில் வரதில் 50% தான் உங்களுக்கு வரும். மீதி 50% உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் செயல்பாடுகளை கேலி பேசி சங்கடப்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. அடுத்தவங்களை சங்கடப்படுத்துவீங்க. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தவங்களுடைய சங்கடத்தில் சந்தோஷப்படாதீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷப்படுங்க. இதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி, குடும்பஸ்தானத்தில் சந்திரன் தசமஸ்தானாதிபதி. சந்திரன் 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். அனாவசியமாக பேசி எல்லார்கிட்டையும் எதிரியாக பாவிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி கலெக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கலெக்ஷன் வருவதில் தாமதம் ஏற்படுகின்ற அல்லது குறைவான வருமானம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். என்னதான் கூட பிறந்தவங்களும் உங்களுடைய குழந்தைங்களும் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இடம் பொருள் அறிந்து பேசுவது நல்லது. ஆனால் நீங்கள் பாட்டுக்கு எதையாவது பேசிட்டு போனீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய கலீக்ஸுக்கும் தான் பிரச்சனை. அவர்களால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படாது, உங்களால் தான் அவங்களுக்கு சங்கடம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேனேஜ்மெண்ட் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு கோபத்தில் தப்பான வார்த்தையை பேசிடாதீங்க, அது உங்களுடைய பதவியை கெடுப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். நீங்கள் யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களால உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படும். யார் தரமாட்டாங்க இல்லை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிங்களோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நேரம் இது. குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வயதில் மூத்தவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகி குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி, ராசியில் சந்திரன் என்னதான் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் ராசியில் சந்திரன் களத்திரஸ்தானாதிபதி சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதுனால இன்றைக்கி மனசில் இருக்கிறது அப்படியே பேசி கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பதட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் பதட்டமான சூழ்நிலை கூட லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய செயல்பாடுகள் குடும்ப கௌரவத்தை நிறுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அதே சமயம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தை பாக்கியம் மட்டுமல்லாமல் குடும்ப பாக்கியம், வேலை பாக்கியம், தொழில் பாக்கியம், உத்தியோக பாக்கியம் போன்ற விஷயங்களில் இருந்து தடைகள் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 9 மணிக்கு மேலே உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 9 மணிக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி காண்பீர்கள். 9 மணிக்கு மேலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். மூத்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அதே சமயம் உங்களுடைய குடும்ப கௌரவத்துக்கான முயற்சியில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வகையில் இருக்குது. உறவுகள் விஷயத்தில் அல்லது நண்பர்கள் விஷயத்தில் தேவையில்லாத மனஸ்தாபத்தை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய வியாபார விஷயம் பதட்டத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயம் பதட்டத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கி வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படும். அல்லது குழந்தைகளின் தேவைகளுக்காக குழந்தைகளின் மேல் படிப்புக்கான செலவுகள் ஏற்படும். அதுக்கான கடல் கடந்த பயணத்திற்கான முயற்சிகளில் செலவுகள் அதிகரிக்கிறதுனால கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் உங்கள் பேரில் அனாவசியமான தகாத குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் செய்யாத தப்புக்கு பழி சுமக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக, ரெக்கமெண்டேஷன் மூலமாக உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு விலகிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு மருத்துவ ரீதியான தேவைகளும் செலவுகளை ஏற்படுத்துமே அன்றி அதனால் பெருசாக லாபம் இல்லை. தொழில் முறையில் எதிரிகளால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் நீண்ட நாளுக்கு இழுபறியாக இருக்குமே தவிர அதை சீக்கிரம் அடைக்க முடியாது. அதனால் இன்றைக்கி கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோகத்தில் வேலை கிடைக்கும். இல்லை மேலதிகாரிகளுடன் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி மேலதிகாரிகளோட எங்கேயாவது அவுட் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வின் மூலமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா எதிரிகள் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் செலவுகளை காரணமாட்டி தாங்கள் வெற்றி பெறுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. மகர ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன், தேய்பிரை சந்திரன் உங்களுடைய மதிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் இத்தனை நாளாக மதிப்பாக இருந்தீங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுடைய மதிப்பு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் விஷயத்தில் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருந்தாலும் அந்த உதவிகளால் உங்களுக்கு பெருசாக லாபம் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க உங்கள்கிட்ட நட்பு பாராட்டுறாங்களே தவிர அதனால் அவங்களுக்கு தான் லாபம், உங்களுக்கு எந்த விதத்திலும் லாபம் ஏற்படாது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய அரசு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் யார்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இனம் புரியாத குழப்பம் இருக்கும். எதை எடுத்தாலும் உங்களால் தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை. ஆரோக்கியத்திலும் சற்று தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் 40 வயசு தாண்டின ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்களுடைய இடுப்பு பகுதியில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அது வந்ததுன்னா உங்களுக்கு இடுப்புலேருந்து கால் வரைக்கும், முட்டிக்கால் வரைக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் உங்கள் கௌரவத்துக்கு பாதிப்பு இருக்காது.
ஆனால் பெரிய மரியாதை கிடைக்கும்னு எதிர்பார்த்து போவீங்க. அங்கே சாதாரணமாக உங்களை ஒரு 10ஓட 11 நிற்க வச்சு மாலை போட்டு அனுப்பிடுவாங்க. அதனால் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது, எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது நல்லது. கும்பராசி தசமஸ்தானத்தில் சந்திரன், அதனால் கடன் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் எதிரிகள் விஷயத்திலும் அவங்களுடைய கீழ்த்தரமான செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் இனம் புரியாத சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பாக்யாதிபதி பார்வையில் சந்திரன் இருக்கிறனால உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பெரிதுபடுத்தாமல் போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். எதிரிகள் உங்களை பந்தாடுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. கடன் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு போவீங்க, ஆனால் அங்கே இருக்கிறவங்க வேற எங்கேயாவது வாங்க, இந்த இடத்துக்கு வாங்கன்னு அலைய வைப்பாங்க. இன்று உங்களுக்கு கையில் பணத்தை வச்சுக்கிட்டே டென்ஷனாக அலையிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற குழப்பமான நாள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சரி எடுக்கக்கூடிய முடிவு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மனசு ஒரு நிலையில் இல்லை, மனசு குழப்பிக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. அதனால் குழப்பத்தை தவிர்ப்பது நல்லது. மீன ராசி பாக்யஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமாதிபதி சுக்கிரனின் பார்வையில், இதனால் உங்களுக்கு வரவேண்டிய சங்கடங்கள் பெரிதாக பாதிக்காது. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். மனசு அலபாயும். மனசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிரிகள் விஷயத்தில் நீங்களாக சில கற்பனைகளை வச்சுக்கிட்டு சங்கடப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள் திடீர்னு ஒரு நாளைக்கு 10 செலவு வச்சா என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி செலவுனால தான் உங்களுக்கு திக்குமுக்காடக்கூடிய வகையில் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முறையில் உங்களுக்கு இன்றைக்கி பண விரயம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துலேருந்து பண உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். தந்தையின் உதவி ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதரர்களின் தேவைகளுக்கும் தந்தையால் ஃபுல்லாக கொடுக்க முடியலன்னா அதுவே பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் கற்பனையில் சில விஷயங்களை நினச்சிக்கிட்டு சங்கடப்படுவீங்க. உங்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்பு வராத சூழ்நிலை ஏற்படும். ஆனால் குழந்தைகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் அதிகமாக கிளாஸ் எடுக்கிறீங்க, கௌரவம்ன்ட்டு. ஆனால் அந்த கௌரவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நீங்கள் தான், கொடுக்காமல் இருக்கிறதும் நீங்கள் தான். குடும்ப வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அறிவாளித்தனமாக பேசுகிறீங்க, அந்த அறிவாளித்தனம் உங்களுடைய செயல்பாடுகளிலும் இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல நீங்கள் முன்ன நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்துறதுனால உங்களுடைய காம்படிட்டர்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ் எதிரிகள், இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சங்கடங்களை களைவதற்கான முயற்சிகள் ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மன அமைதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலுமே நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிப்பீங்க. குழந்தைகளை நினச்சி மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.